பிரித்தானிய ஒரு ஒரு எழுத்தாளர் ஒருத்தன் எழுதினது. அந்த புத்தகத்தை அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்க. அதுல வந்து இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் முதலாளித்துவத்துக்கு எதெல்லாம் தேவைப்படும். பெண் ஏன் அடிமையானால்ன்றது அது ஒரு பிரித்தானிய எழுத்தாளர் எழுதின புத்தகம். பெண்ணிய பங்களிப்பை நான் போய் பார்க்கிறப்ப இந்த புத்தகம் முக்கியமான புத்தகம் அது. ஏன்னா இங்க இருக்கிற பெண்ணியவாதிகள் எல்லாருமே பெரியார் திடல்லையும் சரி கோபாலபுரத்திலையும் அண்டி பிழைத்து கொண்டு அவர்கள் பிராக்சியாவும் அவர்களை வந்து புகழ் பாடிக்கிட்டு, ஆனா புகழ் எப்படியெல்லாம் பாடுவாங்கன்னா, முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். மனோரமா ஒரு கூட்டத்துல ஒரு பெரிய திரளான கூட்டத்துல வந்து இருந்துகிட்டு கருணாநிதி எப்படி 2வது மனைவி உயிரோடு இருக்கும்போது அவரோட குடும்பம் நடத்தி கொண்டு இன்னொரு பெண்ணுக்கு கனிமொழியோட அம்மாவுக்கு பிள்ளைய கொடுத்தாருங்கிறத ஒரு 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 பெரிய சாதனையா பேசினதை கொண்டாடினாங்கல்ல பெண்ணியவாதிகள்லாம். அதே பெண்ணியவாதி இப்போதும் வந்து சைட் பண்ணக்கூடியதா ரெஃபர் பண்ணக்கூடியதா இருக்க புத்தகம் பெண் ஏன் அடிமையானால். அந்த புத்தகத்தை நான் வாசிக்கிறப்ப எனக்கு புரியுது. இந்த மேலைத்தேய நாடுகளுக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்க இலக்கியங்கள் அந்த நண்பர்கள் தொடர்பு ஏற்பட்டப்ப எனக்கு நிறைய இந்த புத்தகங்கள்னு நிறைய புத்தகங்கள் தெரியும். இதை படிக்கிறப்ப அது இந்த பெர்ட்ராண்ட் ரசல் எழுதின மேரேஜ் அண்ட் மாரல்ஸோட புத்தகம். பெண் ஏன் அடிமையானால்ங்கிற புத்தகம் வந்து பெர்ட்ராண்ட் ரசலோட மேரேஜ் அண்ட் மாரல்ஸ் அப்படிங்கிற புத்தகம். அந்த பெர்ட்ராண்ட் ரசலை பத்தி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுறேன். இவன் யாருன்னா அந்த 60, 70, 80களில் வந்து மேலைத்தேய நாடுகளுக்கும் கிழக்கு ஐரோப்பிய ரஷ்யா தலைமையிலான நாடுகளுக்கும் கோல்டு வார் நடந்துட்டு இருக்கு. உலகத்தின் பாதியை வந்து பொது உடைமை நாடுகளாகவும் பாதி முதலாளித்துவ நாடுகளாகவும் இருக்கு. அப்போ வந்து இந்த பொது உடைமை சிந்தனை மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாது. சாமானியன்ட்டு சேர்ந்துருச்சுன்னா முதலாளித்துவம் வீழ்ந்து போகும்னு அவங்கள மாதிரியான ஆட்களை, அதாவது பொது உடைமை சிந்தனைக்குள்ளே பொது உடைமை பேசுற மாதிரி ஆட்களை உருவாக்கி இப்போ வந்து திராவிடம் தமிழ் தேசியம்னு அவங்களோட பிராக்சிகளை உருவாக்கி விடுது இல்ல மாதிரியான ஆட்கள். தமிழ் புலிகள் கட்சின்னு வச்சுக்கிட்டு அந்த ஆட்கள் அந்த தெலுங்கர்கள் எல்லாம் கட்சி ஆரம்பிச்சுட்டு பேசுறாங்க. இதே மாதிரி இது வழக்கமா ஒரு இனத்தின் ஒரு அரசியலின் எதிரிகள் பாணி தானே. அப்ப என்ன பண்ணுது, இந்த ரசல் மாதிரியான ஆட்களை பொது உடைமை சிந்தனை பேச வச்சுட்டு பொது உடைமை வருவாரு சமூகத்துல கூட பெண் அடிமையா தான் இருக்கா, பெண் விடுதலை வேணும் அப்படி இப்படின்லாம் பேச வச்சு புத்தகங்கள் எழுத வச்சு அந்த புத்தகங்களுக்கு அவார்ட் எல்லாம் கொடுக்கும். பெர்ட்ராண்ட் ரசல் யாருன்னு நீங்க அங்கெல்லாம் போய் தேட வேண்டியது இல்ல. மருதையன் ஐயரோட புத்தகம் வினவு இருக்குல்ல, அன்றைய வினவு மாக்காய்க்காவோட வினவுல இருக்காங்க. பெர்ட்ராண்ட் ரசல் வந்து MI6ஓட உளவாளி. அது MI6 அந்த மேற்கத்திய CIA மாதிரி பிரிட்டனுக்கு உள்ளது MI6. பொது உடைமை சமூகத்திலையும் வந்து பெண் வந்து அடிமையா தான் இருக்கா அப்படின்னு இன்டைரக்டா காட்டுறதுக்காக தான், அதுக்குள்ள குழப்பம் இருக்கிறதுக்காக பொது உடைமை நாடுகளுக்குள்ள வந்து பெமினிசம் பேச வச்சு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட நூல் அது.